ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்னையோட லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் மெனு என்னென்னு பார்க்கலாம். இன்றைக்கி லஞ்சுக்காக வந்து சுட சுட ஒயிட் ரைஸ் தான் வச்சுருக்கேன். எப்பயுமே கல்யாண சாதம் தானே செய்கிறோம். இன்றைக்கி ஒயிட் ரைஸ் வச்சு கூடவே வந்து பாப்பாவுக்கு தனியாக குழம்பு ஊற்றி கொடுக்கலாம். அவங்க சாப்பிட்டுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி தட்டைப்பயிறு ப்ளஸ் வந்து கத்திரிக்காய், பெல்லாக்கொட்டை இதெல்லாம் போட்டு குழம்பு தான் வச்சுருக்கேன். கொஞ்சமாக புளி வச்சு அரைச்சி வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் பிடிக்கும். உங்கள் வீட்டில் எப்படின்னு சொல்லுங்கள். இது நல்லெண்ணெய் விட்டு தாளித்து சாப்பிட்டா இன்னும் அவ்வளோ அருமையாக இருக்கும். குழம்பு மனம் இருந்துகிட்டே இருக்கும் வீடு ஃபுல்லாக. இது கூட வந்து பழுத்த மாம்பழம், நல்லா பழுத்து இது பண்ண மாம்பழத்தை வச்சு சாப்பிட எனக்கும் எங்கள் பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு எப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி ஸ்நாக்ஸ்க்காக வந்து நேந்திரம் சிப்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தேன். அங்கே வந்து கோனேரிப்பேட்டை பிரிவில் வந்து இந்த சிப்ஸ் இருக்குது. ஸோ அதனால் அங்கே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நேந்திர சிப்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தேன். இன்றைக்கி வந்து கோதுமை ரவையில் வந்து தோசை செஞ்சுருக்கேன். இதோட வீடியோ வந்து நான் ஷூட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தனியாக அப்லோட் பண்ணுறேன். இது கூடவே வந்து தக்காளி தொக்கு வச்சு சாப்பிட்டாச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருந்தது.